ஃப்ரெண்ட்ஸ், கரூரில் நடந்த இந்த மாபெரும் துயரம் சம்பந்தமாட்டு தம்பி விஜய் அவர்கள்ட்ட அவருடைய ரசிக பெருமக்களாகிய அண்ணன்மார், தம்பிமார், அக்காமார், தங்கைகள் எல்லாம் கேட்க வேண்டிய 5 கேள்விகள். சுமார் 10,000 பேர் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்டேருந்து அனுமதி எடுத்துட்டு இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னை காண வருவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சும் தாமதமாக வந்தது ஏன்? தான் போகிறதுக்கு லேட் ஆகுது, தன்னை காண பல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே காத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் போன்ற அத்தியாவசிய பொருட்களை தன்னுடைய மாவட்ட நிர்வாகத்திடம் ஏற்பாடு செய்ய கூறாதது ஏன்? தன்னுடைய ரசிகர்கள் தன்னுடைய வாகனத்தை ரேஸ் பண்ணி வந்து அந்த வாகனத்துக்கு முன்பகுதியில் வந்து பைக்கில் மோதி 2 இளைஞர்கள் 4 இளைஞர்கள் அதில் கீழே விழுந்தபோது அந்த வாகனத்தை நிறுத்தி அவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்க்காமலோ அல்லது அவங்களுக்கு இறங்கி அறிவுரை கூறாமலோ தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தது ஏன்? இவ்வளவு பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்து அந்த கரூரிலே இருந்து அவங்க மாவட்ட நிர்வாகிகளோடு சேர்ந்து அந்த மருத்துவமனைக்கு சென்று அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லவோ அல்ல அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு உதவி செய்யாமலோ கரூரை விட்டு ஒழித்து ஓடியது ஏன்? சென்னை விமான நிலையத்தில் வச்சு பத்திரிகையாளர்கள் சார் 30க்கும் அதிகமானவர் இறந்துருக்காங்க சார், ஏதாவது சொல்லுங்கள் சார்னு சொன்னபோது ஒரு இலக்காரமான உடல் மொழியோடு எந்த விதமான ஒரு ஆறுதலோ ஒரு இரங்கலோ சொல்லாமல் மௌனியாக கடந்து சென்றது ஏன்? இந்த 5 கேள்விகளையும் நீங்கள் நடிகர் விஜய் அவர்கள்ட்டையோ அல்லது நீங்கள் உங்கள்கிட்டயோ கேட்டு யோசிச்சு பாருங்கள். தேங்க்யூ.